நம்ம அன்னபூர்ணி வந்ததுக்கப்புறமா எல்லாமே மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்தா, கடைசியில விஜய் இருந்துட்டு இப்படி கைய விரிச்சுட்டாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு தன்னோட ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டோட இருக்கிறது மட்டும் இல்லாம, எப்படியாச்சும் மல்லிய விஜய் கூட ஒண்ணு சேர்த்து வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் என்னென்னமோ பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஒரு பிளானுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பா சரண்டர் ஆயி தான் ஆகணும். ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, இப்போ அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி புடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெரியம்மா. இங்க இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் இருந்துட்டு என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சுகிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொண்டாட்டிய ஏத்துக்க சொல்லல. ஆனா எல்லா தப்புக்கும் அதாவது நடக்கிற எல்லா தப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவரு கண்மூடித்தனமா நம்புறாங்க. அவங்க அக்காவும், அவங்க அக்கா பொண்ணும் சேர்ந்துகிட்டு இங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்களோ அத அப்படியே முழுசா நம்புறாங்க. அததான் என்னால ஏத்துக்கவே முடியல. அவருக்கு மட்டும் தான் மானம், மரியாதை எல்லாமே இருக்கா? ஏன் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் அந்த மானம், மரியாதை அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாதா? ஆனா அது எல்லாமே புரிஞ்சுக்காம விஜய் இருந்துட்டு இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனவரு மறுபடியும் திரும்பி வந்துட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மனசே சரியில்லாததுனால, அதே மாதிரி நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி கிட்ட பேசிட்டது எல்லாத்தையுமே நம்ம விஜய் கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ விஜய்க்கு சொல்ல முடியாது. பட் அன்னபூர்ணி கிட்ட சொல்ல முடியலையா? இந்த மாரி தான் வந்து அண்ணனும், அண்ணியும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்லருந்து அனுப்பிச்சுட்டாங்களாம். அவங்க இங்க சென்னையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அ நாங்க அதாவது நானும், விஜயும் ஒண்ணு சேர்ந்து ஊருக்கு போனா தான், அந்த ஊருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணனையும், அண்ணியையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்குவேன்னு சொல்லிட்டு, இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவுமே தெரியாம விஜய் இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாமே மாறிடும்னு நெனச்சேன். ஆனா எதுவுமே மாறல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இத கேட்ட உடனே ரொம்ப ஷாக்கிங்ல இருக்காரு. அடுத்ததா மல்லிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா அவர் முன் வருவாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.